ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பூஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், எல்லாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 4-5 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாகணும். இப்போது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்புறமா இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெந்தயம், ஜீரகம், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 3 காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல நெல்லிக்காய், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. அதில் ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் சாப்பாடு பிசைறப்பவும் நம்ம வேணும்னா பார்த்து சேர்த்திக்கலாம். நல்லா ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புளி தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போது இதுவுமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுடர், அந்த பவுடரில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்க்க வேண்டாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம், எதுவும் கெட்டு போகாது. வேணும்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போது நெல்லிக்காய் தொக்கு ரெடி. இப்போ நான் சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கடலை நான் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல தொக்கு, அதுலேருந்து ஒரு கரண்டி ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். அப்புறமா கலந்துட்டு வேணும்னா பார்த்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் பார்த்து சேர்த்திக்கோங்க. இது தோட்டத்துலேருந்து வந்த ஃப்ரெஷ் நெல்லிக்காயில் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.
ஆல்ரெடி என்னோட பேக்யார்ட் கார்டன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டைப்லேயும் நெல்லிக்காய் சாதம் பண்ணலாம். அதுக்கு நான் வீடியோ வந்து இன்னொரு நாள் போடுறேன். இது வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லாம் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.